வந்து நடிக்குவாரு. நடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி நின்று அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கீங்க. ஸோ அப்படி அப்படியெல்லாம் பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு பாருங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சக்தி சார் இப்போதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஜிவி சார் இந்த படத்துல 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதுல மெயின் அடிக்கிறவன் நான் தான். கிடக்கிறவன் வாங்குறவன் நான் தான். பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா டென்ஷனா இருக்கேன், என்ன பேசுனேன்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையில் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி, போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிளீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சான் 70mm ஸ்க்ரீனில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். இதோ பார்த்தீங்களா, அப்புறம் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் எஸ், அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடைச்ச இன்னொரு ட்ரெஷர், மை ஃப்ரெண்ட். அவன் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், ஆமா இப்ப முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே, குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ் மம்மி, நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மலையாளத்திலே சொல்ல வேண்டியதுதான், கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழில் பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, ஜிவி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் வந்து நடிக்குவார். நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் மாறி நின்று அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கீங்க. ஸோ அப்படி அப்படியெல்லாம் பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சாருங்க என்ன கேட்டா டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேலை நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான், கேரவன்ல போய் மியூசிக் என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சுரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன், அவர் ஒரே வேலையில அப்போ சீன் அடிக்கும்போ போல அப்படி பண்றாரு சார். And also he is a wonderful co-star. Thank you sir, thank you so much. And last but not least my machan நிகேஷ். தலைவா, தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்ல. நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணதில்ல. எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன. ஸோ அவன் சொல்லி கொடுவேன், ப்ரோ இதுதான் மூடு,
அப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியுமா? ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். மார்ச் 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆன இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். ஸோ அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க சார். தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சியோட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தால் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு வந்து பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வந்துருங்க கோயம்புத்தூருக்கு. அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குற மேனேஜர்ஸ் கலை, அசார், அந்த சந்தோஷ், அப்புறம் தேவா, 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துட்டீங்க பிரதர், வாழ்த்துக்கு. ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்குது ரெபல். அப்புறம் இதில் வந்துட்டு தமிழில் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு இப்போ வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு டீப் வந்தோம் பயங்கர இதாக இருக்கும். அதை வச்சுட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரெபலில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக வந்து நிறையா விருதுகளில் வந்து என்னை பரிந்துரைத்தாங்க. விகடனில், அதுக்கப்புறம் விகடனில் இப்போ தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் வந்து காம்படிஷனில் வந்து நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது. பட் தம்பி வாங்கினாப்புல, வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இதில் வந்துட்டு என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது வந்து தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்கிறவங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார். அதாவது எந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் நீங்கள் அவ்வளோ வியாபாரம் ஆகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் எப்படின்னா, சார் என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, இப்போ 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்படிதான் ஏன்னா வாங்குறான் சார், மிஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு, இல்லைப்பா ஃப்ரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரவன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் டயர்னா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி.
அடுத்த வாரம் வந்து சீக்கிரம் வந்து போயிடுவான். இவன் வந்து முதல்ல நிப்பாட்டு அப்படியே லைனாக நிற்பான். அது ஒரு டிசிப்ளினில் தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ அப்படிலாம் அப்படின்ட்டு ஒரு 20 தடவை சொல்லிடுவார். அதுக்குள்ளே ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார் கூட இருக்கிறது, சந்தோஷம். அப்புறம் பபித்து பபிதா பேர் எனக்கு இதாகல தம்பி, இதெல்லாம் மேடையில் சொல்லுவீ. உடனே அண்ணன் வந்து கேட்டால் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்கள் என்ன தமிழ் சினிமாவில் என்ன அடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உங்களோட தான் வீடியோ தான் போங்க. ரெபெலுக்கு அப்புறம் வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துலேருந்து என்னை கூட நடித்த நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. மேடையில் ஏற முடியாத சூழல் இருக்காங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதை சொல்லியிருந்தேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர், சந்தோஷம். நன்றி.